தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது எது குறித்துன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது குறித்து ஒரு பரபரப்பு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, இந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலியில நாம் காண்போம். அதாவது மக்களே, இந்த ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்மையில் நடைபெற்ற இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சத்துல இருந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கு இந்த எஸ்ஐஆர் ஸ்கீம் மூலமா. அப்ப இதே போல் தமிழ்நாட்டிலும் நடைபெற வாய்ப்புள்ளது என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் குறித்து மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த 2 நபர்கள் பாத்தீங்கன்னா, ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். மற்றவங்க எல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இந்த அளவுக்கு தெளிவா எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் விளக்கம் கொடுக்கல. அண்ணன் திருமாவர்களும் பாத்தீங்கன்னா இது குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக இப்ப விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நம்ம ஸ்கிரீன்ல போறோம், பாருங்க. அது குறித்து அப்புறம் விரிவா பேசுவோம். கொடுத்திருக்கிற உரிமையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமா இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் voting is not only our right but also our life. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்புல 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே அந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆபீசர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடா போய் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியல்ல நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேல ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்ல ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆபீசர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்றது வாக்காளர் பட்டியல்ல ஆல்ரெடி உங்க பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ புது வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட அந்த உங்க அலுவலகத்துல நீங்க டைரக்டாவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்க ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோன்ல மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்ராட்ல இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட பிஎல்ஓ அந்த ஆபீசர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆபீசரோட ஃபோன் நம்பர் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணல, இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்காங்க. இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது? இப்ப நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? சோ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும்? இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து டெலீட் பண்ணணும். இப்ப போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டெலீட் பண்ணணும். இப்ப ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் இங்க கேள்வி. இப்ப புதுசா வர்ற வாக்காளர்களையோ இல்ல ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதனாலதான் நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்ப புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதுல ரொம்ப உறுதியா இருங்க. அதே மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, உங்க பேரை அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டா நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்திலையும் அவங்க என்ன உத்தமரா மாறவா போறாங்க? நான் சில மீட்டிங்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன்ல, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தோழர்களே, வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கிய நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்க ஆன்லைன்ல நீங்க ஃபில்அப் பண்ணும்போது அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற உங்க பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களே, இந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்துறதுல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப இது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நேர அவகாசம் இல்லை, காலம் கிடையாது. ஏன்னா இப்ப இன்னும் 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்கு. இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை நீங்க செயல்படுத்திருக்கீங்கன்னா இதுல பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்குன்றாங்க. அதாவது இந்த பிஎல்ஓன்னு இருக்காங்க, பூத் லெவல் ஆபீசர், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்க யாருக்குமே என்ன சரியான ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லல, பாஜகவினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ போறேன் பாருங்க. எஸ்ஐஆர் ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, எஸ்ஐஆரிலே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறதில்லை, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்கங்கிறாங்க, யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்குறாங்க, ஒரு டிக் மட்டும் பண்றாங்க, சரியான சோதனை செய்வதில்லை. அதுக்கு இப்ப வந்து புதுசா கிடைச்சிருக்கிற காரணம் எஸ்ஐஆர். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, எஸ்ஐஆரிலே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறதில்லை, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்கங்கிறாங்க, யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்குறாங்க, ஒரு டிக் மட்டும் பண்றாங்க, சரியான சோதனை செய்வதில்லை. அதான் மக்களே, பாஜக எது கொண்டு வந்தாலும் ஏன் எதுக்குறீங்கன்னு ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க. அதாவது மக்களுக்கு விரோதமான சட்டங்களை மட்டும்தான் பாஜக கொண்டு வருது, அதை தவிர வேற எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வரல. இப்ப தேர்தல் இவ்வளவு நெருங்கிய நேரத்தில் இருக்கும் பொழுது ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும்? இத்தனை ஆண்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இப்ப பீகார்ல வந்து அவங்க தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் ஓட்டு வந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இதே அபாயம் தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப நமக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க, நம்ம வீட்டுல இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க. இப்ப இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா, இப்ப எனக்கு எங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி இருக்கு, எங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது எங்க பாட்டாவுக்கு ஓட்டர் ஐடி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இறந்து போய் கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆச்சு. அதே மாதிரிதான் எங்க அம்மாவுக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுடைய ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அந்த எண்ணை வந்து எழுதுறது? இதுல பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்கு. இது சொல்ல பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ தான் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஆனா இந்த பிஎல்ஓ என்ன பண்றாங்கன்னா நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க, நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்னும் சரியான பிஎல்ஓவை அங்கீகரிக்கல. வெளிப்படையா சொல்லப்போனா அதுதான். இப்ப எங்க ஊர்ல வந்து அந்த ஸ்லிப்பை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர் பால்வாடி டீச்சர். அதாவது ஊர்ல எல்லாம் பால்வாடின்னு இருக்கும்ல, சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, எல்கேஜிக்கு முன்னாடி ஊர்ல அங்கங்க இருக்கும்ல, அந்த பால்வாடி டீச்சர் தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து வீட்டுல கொடுத்தாங்க. எங்க சகோதரிகள் தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இது முடிஞ்சு இது வரைவு வாக்காளர் பட்டியலா வெளியில வருமா? இப்ப அதுல வந்து நமக்கு ஓட்டு இல்லைன்னா நம்ம மேற்கொண்டு நம்ம அப்பீல் பண்ணணுமா? அதாவது எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிக்கணுமா? இப்ப இது தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளவு முனைப்பாக செயல்பட வேண்டிய தேவை என்ன? இத்தனை ஆண்டு காலம் பொறுமையா இருந்துட்டு தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் வந்து நீங்க இப்படி ஒரு மோசமான திட்டத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஓட்டு போட முடியும்? இதுல பல பேருக்கு ஓட்டு போடுற உரிமையே வந்து இல்லாம போகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்ப நமக்கு வருஷம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியோ வந்து கொடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஓட்டு இருக்கு, போட்டோ மாதிரி வரும். இப்ப எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா போட்டோ மாதிரி வரும். எங்க அப்பாவோட போட்டோ பதிலாக வேற ஒருத்தரோட போட்டோ இருக்கும். அதை வருஷம் நாங்க மாத்தி தான் கொடுப்போம். அப்புறம் திரும்ப ஓட்டு போறப்ப அந்த ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஓட்டர் ஐடி வச்சு நம்ம ஓட்டு போட்டுட்டு வருவோம். வருஷம் வந்து இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப மொத்தமா நாங்க எல்லாத்தையும் நாங்க சரி பண்றோம், போலி வாக்காளர்களை நீக்க போறோம்னு சொல்லிட்டு ஓட்டை திருட போறாங்க. சொல்லப்போனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஓட்டை திருடுறாங்க, பாஜகவினர் ஓட்டை திருடுறாங்க. எனவே இந்த எஸ்ஐஆர்ன்றது மிக மிக மோசமான ஒரு சட்டம். எனவே இதை வந்து நாம் அனைவரும் எதிர்த்து போராட வேண்டும் சொல்றாங்க. ஏன்னா இப்ப பீகார்ல நடைபெற்ற தேர்தலின் வெற்றி என்பது சூழ்ச்சிகளாலும் இது போன்ற சதிகளாலும் நடந்த வெற்றி தான். பாஜக வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த எஸ்ஐஆர்.
எனவே இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், இதற்கு எதிராக மக்கள் சக்தியை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. எனவே உங்களுக்கும் ஓட்டு இருக்கா இல்லையான்றத கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பார்த்துக்கங்க. ஏன்னா ஓட்டுங்கிற ஒரு ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்னு நம்ம முடிவு செய்ய முடியும். ஓட்டே இல்லைன்னா நம்மளோட சூழ்நிலை என்ன எவ்வளவு மோசமானதா மாறுன்றத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. முதல் தலைமுறையா ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பெரிய சிக்கல் இதுல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஓட்டு போறதுல பல்வேறு சிக்கல்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து வச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்த்து இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இதுல விளையாட்டுத்தனம் பண்ணாம உங்க ஓட்டை வந்து நீங்க தக்க வச்சுக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்றத முடிவு செய்யறதே இந்த ஓட்டு தான். எனவே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.